பாம்பே டைப்பு நெக்கு, பாம்பே நெக்குன்னு சொல்லுவோம் இதை. இது ரேயான் நைட்டி, நம்ம ரேயான் டாப்ஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதே மெட்டீரியலில் நம்ம நைட்டியும் பண்ணுறோம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தனித்துவமான பொருட்களை தயாரிப்பது அப்படிங்கிறது தனி சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தலவாய்ப்புரம் அப்படிங்கிற இந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஊர் முழுவதுமே இந்த லேடிஸ் இன்னர் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்டி, பாவாடை, இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்குது. இந்த தலவாய்ப்புரம் அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லார் வீட்லேயும் அந்த தறி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது இந்த நைட்டி தயாரிப்பதற்கான அந்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தலவாய்ப்புரத்தில் இருக்கக்கூடிய பல நூறு கம்பெனிகளில் ஒன்று தான் வந்து இந்த லவ்லி நைட்டி வேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னர் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஸோ இங்கே இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அது எப்படி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலவாய்ப்புரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நூற்றுக்கணக்கான நைட்டி தயாரிப்பாளர்கள் வந்து இருக்கிறாங்க, உற்பத்தியாளர்கள். அதில் முன்னணி நிறுவனமாக இருக்கிறது தான் இந்த லவ்லி நைட்டிஸு. ஸோ இப்போ நாம் பார்த்துட்டு இருக்குது அந்த லவ்லி நைட்டிஸ் தயாராகக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் செக்ஷன். இது இந்த ப்ரொடக்ஷன் செக்ஷனில் எப்படிலாம் தயாராகுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஸ்வரன். நாங்கள் லவ்லி நைட்டிஸை வந்து கடந்த 20 ஆண்டு காலமாக சொந்தமாக நடத்திக்கிட்டு வரோம். இதுதான் வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் செக்ஷன். அந்த ரா மெட்டீரியல் செக்ஷன்லேருந்து அடுத்து கட்டிங் செக்ஷனுக்கு மெட்டீரியல்ஸை நாங்கள் கொண்டு வருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஒரு சிங்கிள் பிட்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து நூலை மடித்து வைப்போம். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த மிஷினை வச்சு இதை வச்சு மொத்தமாக கட் பண்ணிக்குவோம். ஓகேங்க. இப்போ இது வந்து ஒரே சைஸுங்களா? இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே ஒரே சைஸ் கட்டிங்குள்ள வேறு வேறு டிசைன்ஸ்? ஆமாங்க. மாடல் வந்து எல்லாம் ஒன்று தான்? மாடல் ஒரே மாடல் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒவ்வொரு மாடலாக இது மாதிரி டிசைன்ஸ் வச்சு ஒரு கட்டிங்காக அப்படி பேட்டர்னில் போட்டு கட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஓகேங்க, நெக் டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன், லேட்டஸ்ட் டிசைனாக போட்டு நாங்கள் கட் பண்ணி கஸ்டமர் ஆர்டருக்கு அந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். சரிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பஞ்ச் அப்படின்னாக்கா அது எவ்வளோ வரைக்கும் சார் நீங்கள் கட்டிங்க்கு? இது வந்து ஒரு 25 பீஸ் வரைக்கும் இந்த மாதிரி வச்சு கட் 25. ஸோ அப்போ 25னாக்கா ஒரே மாடல் டிசைன் தான், அந்த கலர் துணியோட டிசைன் தான் வேறு வேறையாக இருக்கும். மாடல் வந்து ஒரே மாடல் தான் இருக்கும், நெக் இதெல்லாம் வந்து ஒரே இதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மாடல் சார் இருக்குது உங்ககிட்ட? எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 160க்கு மேலே நெக் டிசைன்ஸ் இருக்குது. நெக் டிசைன்ஸ்? ஆமாம். ஓகே. வாரமே புது டிசைன்ஸ் வந்து நாங்கள் நெட்டில் பார்த்து, இல்லை எங்களே வந்து கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு நாங்கள் புது டிசைன் வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே ஓகே. இதில் பெரிய மிஷின்ஸும் இருக்குது, அதையும் காட்டுறேன். கட்டிங் மிஷின் இது வந்து 25 பீஸ் வரைக்கும் கட் பண்ணக்கூடிய அது வந்து 50 பீஸ் வரைக்கும் வெட்டலாம். 50 பீஸ் வரைக்கும் வெட்டலாம். இதுதான் மெட்டீரியல். இது வந்து இது உள்ளதா இன்னர் பாவடை. மொத்தமாக ரோல் ஆகிறத நீங்கள் மீட்டராக கட் பண்ணுவீங்க? ரோல் ஆகிறது மீட்டராக கட் பண்ணிவிட்டு இது வந்து பெரிய மிஷினுங்களா? ஆமாங்க, இது பெரிய மிஷின். டயத்தில் 50 நைட்டி வெட்டிடலாம். 50 நைட்டி வெட்டலாம் இந்த மிஷினில். ஸோ உங்கள்கிட்ட வந்து 25 நைட்டிஸ் கட் பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது, 50. ஸோ இதுக்கு மேலேயும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குதுங்களா? இதுக்கு மேலேயும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால வந்து நாங்கள் அவ்வளோ பல்காலாம் வெட்ட மாட்டோம். மிஷினரிஸ் இருக்குது, ஆனால் எங்களுக்கு இப்போக்கி வந்து இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. சார் இதாக இருக்குது.
இப்போ ஒரு சில ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருக்கோம். இப்போ திருப்பூர்லாம் பார்த்தோம்னாக்கா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக கட்டிங்லேருந்து எல்லாமே மிஷின் தான் பண்ணுது, லேசர் கட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த நைட்டி இதுக்கு செட் ஆகுமா சார்? எப்படி நைட்டி இதுக்கு அது செட் ஆகிற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமைஸ்டு டிசைனில் குவான்டிட்டி 10,000 குவான்டிட்டி 20,000 குவான்டிட்டி ஆர்டர் வரும். ஓகே, சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சைஸு நிறைய வெரைட்டி இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் அது விரும்புவாங்க. ஒரே சைஸில் ஒரே மாதிரி டிசைன் வந்து எல்லாருமே விரும்புறதில்ல. அதனால் நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய டிசைன் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறதுனால தான் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக நம்ம டிசைன் கொடுக்க முடியுது. பட் இது ஃபினிஷிங்கும் இது கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்கா அக்யூரேட்டாக இருக்கும். எல்லாமே மேன் பவரில் செய்கிறதுனால எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக எங்கிட்ட கட்டிங் மாஸ்டர் இருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். அதனால் வந்து அக்யூரேசி கரெக்டாக. ஓகே சார். இப்போ ரா மெட்டீரியல் உங்களுக்கு உள்ளார அந்த கட்டிங் செக்ஷன் வந்துருச்சு. இதை கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸிங் என்ன சார்? அடுத்து வந்து ஸ்டிச்சிங் செக்ஷன் அதையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட ஸ்டிச்சிங் செக்ஷனுங்க. இங்கே தான் வந்து கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையும் ஸ்டிச் பண்ணுறது வந்து இங்கே தான் நம்ம பண்ணுறோம். கட்டிங் செக்ஷனில் ஒரு 25 அல்லது 50 டிசைன்ஸ் ஒரே மாதிரி நெக்கு டிசைன்ஸு இருக்கிறத பார்த்தோம். ஸோ அது எல்லாமே ஒரே டைமில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிடுங்களா, இல்லை எப்படிங்க உங்களுக்கு ஆர்டருக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி இந்த ஒரு 200 பீஸ் கட் பண்ணாங்கன்னா 200ஐயுமே மொத்தமாக கொடுத்து மொத்தமாக தச்சு வாங்கிடுவோம். ஓகே, அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த அசார்டட் கிடைக்கும். ஓகேங்க. அதனால் ஒரே டயத்தில் எல்லாம் தச்சு வாங்கிடுவோம். சரிங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் செக்ஷனில் எல்லாமே கட்டிங்கில் வந்து கை தனியாக, ஃப்ரண்ட்டு போர்ஷன் தனியாக, பேக் போர்ஷன் தனியாக, டவர் தனியாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பீஸாக இணைக்கிற வேலை தான் இங்கே ஸ்டிச்சிங்கில் மெயின் ப்ராசஸ்ஸு. ப்ளஸ் ஸ்டிச் பண்ணி அதை ஓவர்லாக் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 75% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வித் ஓவர்லாக் ப்ராடக்ட்ஸ் தான் எங்கள்கிட்ட அதிகம். அதனால் எல்லா பீஸையும் பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஓவர்லாக் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வராது, நூல் பிரிகிறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. அதனால் ஃபுல் ஃபினிஷ்டாக தான் நாங்கள் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். எல்லாமே வந்து ஜெர்மன் டெக்னாலஜி பவர் மிஷினில் பண்ணுறதுனால வந்து ஸ்டிச்சிங் வந்து குவாலிட்டியாக இருக்கும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது டிசைனிங் உள்ளது. இது பேக்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட செக்கிங் செக்ஷனு, குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம பார்க்குறது. ஸ்டிச் பண்ணி பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே நாங்கள் இந்த மாதிரி நூல் இருக்கா, எதுவும் டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு வந்து ஒவ்வொரு பீஸுமே பீஸ் டு பீஸ் செக் பண்ணி தான் நம்ம அடுத்த அயனிங் செக்ஷனுக்கு நம்ம கொண்டு போகிறாங்க. இப்போ இங்கே ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ஃபுல் ஃபினிஷிங்காக வருமா சார்? எல்லாமே அந்த பட்டனிங்கு அதெல்லாம் வருமாங்களா, இல்லை அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸிங்? இல்லை, பட்டன்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு தனி யூனிட் இருக்குது. ஓகே, பட்டன்ஸு எம்ப்ராய்டிங் அதெல்லாம் வந்து தனியாக பார்க்குறோம். இங்கே வந்து ஒன்லி ஸ்டிச்சிங் மட்டும். ஓகே, இப்போ ஸ்டிச்சிங் முடித்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த ஸ்டிச்சிங் மட்டுமா அல்ல கட்டிங்லேருந்து எல்லாமே டோட்டலாக செக் பண்ணிடுவீங்களா சார்? குவாலிட்டிங்கிறது நம்ம சைஸ்லேருந்து துணியோட மெட்டீரியல்லேருந்து ஸ்டிச்சிங்கோட தரம் எல்லாமே நாங்கள் செக் பண்ணி தான் வந்து எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நாங்கள் டேமேஜோட அடாஸோட போட்டுருவோம். ஓகே சார். கஸ்டமருக்கு எப்பயுமே ஃப்ரெஷ் பீஸ் மட்டும்தாங்க போகும். ஓகே சார், சூப்பர். இது பார்த்திங்கன்னா நம்மளோட அயனிங் செக்ஷனு கடைசியாக வந்து ஃபைனல் ப்ராசஸ் எங்களுக்கு இது தான். இது முடிஞ்சுன்னா நேராக பேக்கிங் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் அயனிங்கு, நார்மல் அயனிங் கிடையாது. எக்ஸ்போர்ட்டு குவாலிட்டிக்கு ஈக்குவலாக வந்து நல்லா ஃபினிஷிங் கொடுக்குறது இந்த அயனிங் தான். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுடு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து எங்களோட அயனிங் மாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. ஓகே, இது பேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நேராக ஷோரூமுக்கு போயிடும். ஆமாம், நேராக கோடவுன் போயிடும். கோடவுன்லேருந்து நீங்கள் டீலர் வேர் ஹவுஸ்க்கு வந்து நேராக டீலர்ஸ்க்கு அனுப்பிச்சிடுங்க. ஸோ இதுதான் உங்களோட ப்ராசஸிங்.
இது நம்மளோட மீடியம் செக்மெண்ட்டு 100 ரூபீஸ்லேருந்து 200 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. அதில் இது வந்து ஜிப்பு வச்ச மாடலுங்க. இது பார்த்திங்கன்னா பியூர் காட்டனுங்க. இதில் XL, XXL, XXL 4 சைஸுமே அவைலபிளாக இருக்குது. பாம்பே டைப்பு நெக்கு, பாம்பே நெக்குன்னு சொல்லுவோம் இதை. இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஒர்க் பண்ணது. மெயினாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்து இதுதான் நியூ லான்ச்சு. இது அதிலே வேறு ஸ்டைலு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ஒர்க்ஸு, இந்த மாதிரி பட்டன் ஒர்க் எல்லாமே இருக்கும். இது ரேயான் நைட்டி, நம்ம ரேயான் டாப்ஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதே மெட்டீரியலில் நம்ம நைட்டியும் பண்ணுறோம். இப்போது இந்த லவ்லி நைட்டிஸில் நைட்டிஸ் மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது சார்? அது இல்லை, எங்கிட்ட வந்து மெயின் ப்ராடக்ட் நாங்கள் நைட்டிஸ் அதிகமாக பண்ணுறோம். அதுபோக வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் குர்த்திஸ் தயார் பண்ணுறோம். கேர்ள்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃப்ராக் தயார் பண்ணுறோம். விமன்ஸுக்கு வந்து இன்ஸ்கர்ட் தயார் பண்ணுறோம். ஓகேங்க. ஒரு 4 ப்ராடக்ட் எங்களோட மெயின் ப்ராடக்ட் இப்போங்க. ஓகேங்க. இப்போ இந்த யூனிட் வந்து நைட்டி, ஸோ இதே யூனிட்டில் தான் எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்களா, அதெல்லாம் தனித்தனி யூனிட்டுங்களா? இது வந்து எங்கள் யூனிட்டில் இது ஒரு ஒன் ஆஃப் த யூனிட். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 6 யூனிட் இருக்குங்க. ஓகேங்க. எல்லாமே கொஞ்சம் வெளியூர்களில், பக்கத்து கிராமங்களில். ஓகே. ஏன்னா நிறைய கிராமங்கள்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது. அதனால் நாங்களே அங்கே வந்து ஒரு இடத்த பிடிச்சி அங்கே நாங்களே மிஷின் போட்டு அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தோம். மற்ற ப்ராடக்ட்ஸும் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு ஸோ உங்கள் கூட பிஸ்னஸ் டீல் இதுமாரி வாங்கணும் அப்படின்னாக்கா எப்படி தொடர்பு கொள்வது, அந்த தொடர்பு எண், முகவரியை சொல்லுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் எண் 9025444451. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோனும் பண்ணலாம், இல்லைனா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கனாலும் எங்களோட ஃபுல் கேட்லாக், எங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிடுவோம். எங்கள் ஊர் வந்து ராஜபாளையம் பக்கத்தில் தலவாய்புரங்கிற ஊர். எங்கள் ஊருக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ராஜபாளையம். நீங்கள் ராஜபாளையம் வந்து அங்கேருந்து தலவாய்புரத்துக்கு சிட்டி பஸ்ஸு மாதிரி வந்துடலாங்க. எங்களோட முகவரி வந்து லவ்லி கார்மெண்ட்ஸ், சிட்டி யூனியன் பேங்க் அருகில், செட்டியார்பட்டி, தலவாய்புரம். ஓகேங்க. ரொம்ப சூப்பராக இந்த லவ்லி நைட்டி வந்து எப்படி தயாராகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார்.